அஜித் முடிவை யாராலும் தடுக்க முடியாது, வெளிப்படையாக பேசிய உதயநிதி. விடாமுயற்சி படம் ரிலீஸ் தேதி தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. படத்தின் ஷூட்டிங் எப்படியாவது முடிக்க வேண்டும் என லைகா நிறுவனம் தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றது. இந்த வருடத்தில் 3 பெரிய படங்களை தொடர்ந்து ரிலீஸ் செய்ய லைகா நிறுவனம் திட்டமிட்டிருந்தது. இதில் முதலாவதாக இந்தியன் 2ஆம் பாகம் வெளியாகியிருந்தது. இந்த படம் பல சிக்கல்களை கடந்து இந்த வருடம் வெளியாகியிருந்தது. இந்த படத்தின் பல பிரச்சனைகளை உதயநிதியின் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தீர்த்து வைத்திருந்தது. இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் லைகா நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து வேட்டையன் திரைப்படம் வெளியாக இருந்தது. இந்த படத்தின் ரிலீஸின் போதும் சில பிரச்சனைகள் உருவாகி இருந்தது. அதனையும் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தீர்த்து படத்தை வெளியிட்டிருந்தனர். இந்த படம் வசூல் ரீதியாக லைகா நிறுவனத்திற்கு லாபத்தை கொடுத்திருந்தது. இந்த நிலையில் அடுத்ததாக விடாமுயற்சியை ரிலீஸ் செய்ய வேலைகள் தீவிரமாக நடந்து வந்தது. ஆனால் அஜித் பல தேதிகளை இந்த படத்திற்காக கொடுத்திருந்தார். லைகா நிறுவனம் நிதி பற்றாக்குறையால் நடுவில் படத்தை தாமதப்படுத்தி வந்தனர். இதனால் அஜித் அடுத்த படத்திற்கான வேலைகளில் இறங்கியிருந்தார். தற்போது ஆதிக் ரவிச்சந்திரன் திரைப்படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார். விடாமுயற்சி படத்தில் இருந்து ஒரு பாடல் காட்சியை படம் எடுக்க மீதம் இருக்கிறது. அதை எடுத்து விட்டால் படத்தின் ரிலீஸ் தேதி அறிவித்து விடலாம் என லைகா நிறுவனம் முயற்சி செய்து வருகிறது. இதனால் ரெட் ஜெயின் மூவிஸ் மூலம் அஜித்திடம் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்தனர். ஆனால் உதயநிதி அஜித் முடிவு எடுத்துவிட்டால் மாற மாட்டார். அவர் எப்பொழுதுமே உறுதியாக அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பவர். இதனால் நீங்கள் இந்த பிரச்சனையை பார்த்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டதாக கூறப்படுகிறது.